மனம் அது செம்மையானால் எல்லாமே நன்மையாகும். விதையும் ஒரு உயிர். மண்ணுக்குள்ள போட்டா உயிராக முளைக்குதா விதை? அதே விதையை நான் சமைத்து சாப்பிட்டா நம்ம உயிரை காப்பாத்துதா? அப்ப விதையும் ஒரு உயிர், மிருகமாக இருப்பதும் ஒரு உயிர். அப்ப இறைவன் இதிலே மாமிசத்துக்காக சில இனங்கள் இருக்கு. வீட்டிலே வளர்க்கக்கூடிய உயிரினங்களை சாப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு உணவின் தேவை அது ஒரு பக்கம் பூர்த்தி செய்துட்டு இருக்கு. அடுத்த கடினமான உழைப்பவர்களுக்கு ஒரு பூஸ்ட் ஊட்டச்சத்து மாமிசம். இந்த மரம் கூட மாமிசம் தெரியுமா? சாவுற புழு பூச்சி மண்புழு இருந்து அத்தனை அதுக்கு உரம் தான். இந்த மரமே மாமிசம் சாப்பிடும் போது மனிதன் சாப்பிடக்கூடாதா? இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு உன் மனம் விரும்புவரை. இங்கே சாமியார் நிறைய பேர் காலத்துல கோட்டை அடிக்கான், எல்லாம் தின்னுதாயா இருக்கான், சாப்பிடாமையா இருக்கான். மாலை போட்டவன் தான் சாப்பிடக்கூடாது, மாலை போடாது. உன் மனம் விரும்புவரை மாமிசம் உண்ணலாம். மனம் விரும்பலையா விட்டு சாப்பிடக்கூடாது எதுவும் சொல்ல. அளவோடு உண்டு நலமோடு வாழ சொல்லி இருக்காரு என்று நீ அதை திங்காதே, நீ இதை மாமிசம் தின்னாதுன்னு சொன்னாலே பாவம் யா.